கிருஷ்ணகிரி புறநகர் பகுதிகளில் சிறுத்தை புலி நடமாட்டம் இருப்பதால் அங்கிருக்கும் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குல்நகர், அதியமான் நகர் ஆகிய பகுதிகளில் சிறுத்தை புலி நடமாடியது அங்கிருக்கும் சிசிடிவி காட்சிகளில் பதிவாகியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் பழனிவேல் இணைந்திருக்கிறார். என்ன விவரம் பழனிவேல்? ஆனந்தி, கிருஷ்ணகிரி புறநகர் பகுதியில் சிறுத்தை புலி நடமாட்டத்தால் அப்பகுதி மக்களும் மாணவர்களும் அச்சமடைஞ்சிருக்கிறார்கள். வனத்துறையினர் தற்பொழுது சிறுத்தை புலியை கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் என்பது அதிக அளவுல வனப்பகுதிகளை கொண்டுள்ள ஒரு மாவட்டமாக இருக்கு. இங்கு யானைகள், சிறுத்தை, கரடி போன்ற வன விலங்குகள் உள்ளன. இந்த விலங்குகள் அவ்வப்போது வனப்பகுதியை விட்டு குடியிருப்பு பகுதிக்குள் நுழைவது வழக்கமாகவே உள்ளது. அப்படி நேற்று இரவு கிருஷ்ணகிரி புறநகர் பகுதியான குல்நகர், அதியமான் நகர் போன்ற அதிக அளவில் குடியிருப்புகள் மற்றும் அரசு நடுநிலைப்பள்ளி செயல்படக்கூடிய பகுதிகளில் சிறுத்தை புலி ஒன்று நடமாட்டி இருக்கிறது. இதனை அப்பகுதியில் உள்ள மக்கள் நேரிலும் பார்த்திருக்கிறார்கள். சிசிடிவி காட்சிகளிலும் இந்த காட்சிகள் பதிவாகி இருக்கிறது. அதாவது சாலையில் உலா வரக்கூடிய அந்த சிறுத்தை புலி இரண்டு புறமும் சென்று இறுதியாக அருகே இருக்கக்கூடிய ஒரு பாறைக்குள் சென்று மறைந்து விடுகிறது. இந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் அப்பகுதி மக்கள் அச்சமடைஞ்சிருக்கிறார்கள். சிறுத்தை புலியை கண்காணிக்க வேண்டும், அவற்றை பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்கு கொண்டு விடப்பட வேண்டும் என்கிற ஒரு அச்சத்தில் இருக்காங்க. வனத்துறைக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த தகவலின் அடிப்படையில கிருஷ்ணகிரி வனச்சரகர் முனியப்பன் தலைமையில வனத்துறையினர் காலை முதல் அந்த பகுதியில் முகாமிட்டு சிறுத்தை புலி நடமாட்டத்தை கண்டறிந்து வராங்க. முதல் கட்டமாக அது சிறுத்தை புலிதானா என்பது கண்டறி பணியான நடைபெற்றது. தற்போது அந்த சிறுத்தை புலியின் காலடி உறுதி செய்யப்பட்டிருக்க நிலையில அது சிறுத்தை புலிதான் என்பதை வனத்துறையினர் உறுதி செஞ்சிருக்காங்க. தற்போது சிறுத்தை புலியை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அருகே இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இரவு நேரத்தில் வெளியே வரும்போது எச்சரிக்கையாக வர வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையும் வனத்துறையினர் கொடுத்திருக்காங்க. இந்த சிறுத்தை புலி எந்த பகுதியிலிருந்து வந்தது, குறிப்பாக அருகே மேல்மலை வனப்பகுதியிலிருந்து சிறுத்தை புலி நடமாட்டம் இருக்கிறது, அங்கிருந்து இடம்பெயர்ந்து வந்ததா அல்லது வேறு ஏதேனும் வனப்பகுதியிலிருந்து வந்ததா என்பது குறித்து வனத்துறையினர் நேரில் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த நகரில் உலா வந்த இந்த சிறுத்தை புலி தற்போது எந்த பகுதியில் இருக்கிறது என்பதை கண்காணிக்கும் பணியிலும் அதன் காலடி தடத்தை கொண்டு வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வராங்க. தகவல்களுக்கு நன்றி பழனிவேல்.